உங்களோடு தான் நான் பேசுவேன். மேடம் இன்னைக்கு 10th ரிசல்ட் வந்திருக்கு. என் பையன் வந்து 70% மார்க் வாங்கியிருக்கான். ரொம்ப ஃபீல் பண்றான். எங்களுக்கும் மனசுக்கு கஷ்டமா இருக்கு ரொம்ப. 70% நல்ல பர்சன்ட் தானே. அவனுக்கு என்ன குரூப் எடுக்கணும்னு ஆசை? அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டான் இது மேடம். மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கும். இது மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸா? ஆமா சார், ஆமா மேடம். அந்த கோர்ஸ் எடுத்துட்டு அவன் என்ன படிக்கணும்னு நினைச்சாரு? அவன் ஃப்ரெண்டெல்லாம் எடுக்கிறாங்க, இது அக்கௌண்ட்ஸுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால இதுதான் கௌரவமா இருக்கும்னு எடுக்கணும்னு நினைச்சான் மேடம். அதை இல்லை, அவருக்கு என்ன மேல் படிப்பு என்ன படிக்கணும்னு ஆசை? அதாவது இந்த +2 முடிச்ச உடனே என்ன டிகிரி படிக்கணும்னு ஆசை? அதெல்லாம் அந்த மாதிரிலாம் யோசனை பண்ணல மேடம். அவன் ஃப்ரெண்டெல்லாம் இதை எடுக்கிறாங்க, நான் கேட்கறது எடுப்பேன், இதுக்கு தான் வாய்ஸ், இது சரி குரூப் போனா வாய்ஸ். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, ஏன்னா அப்பதான் தீர்வு கண்டுபிடிக்க முடியும். இப்போ உங்க வீட்டுக்காரர் என்ன படிச்சிருக்காரு? 10th ஃபெயில் மேடம். என்ன பிசினஸ் பண்றாரு? சொந்தமா தொழில் பண்றாங்க மேடம். எவ்வளவு சம்பாதிக்கிறாரு மாசம்? ஒரு 50,000. வெரி குட், எக்ஸலண்ட். 10வது ஃபெயிலு, 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாருல, என்ன கெட்டு போச்சு? சரியா? ஸோ இப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் +2 படிச்சிருக்கேன் மேடம். சரி, நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு இயல்பாக படிப்பு வந்ததா இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சிங்களா? கஷ்டப்பட்டு தான் மேடம் படித்தாங்க. அவங்க அப்பா இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சாங்க. சரி, நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். இப்போ 2 பேருக்குமே சுபாவத்தில் படிப்புன்றது கஷ்டமாக தான் இருந்திருக்கு. அப்போது 2 பேருக்கும் ஐக்யூ வந்து ஒரு ஆவரேஜாக தான் இருக்கலாம் விஞ்ஞானப்படி. சரியா? உங்கள் 2 பேருக்கும் பிறந்த குழந்தைக்கு ஐக்யூ வந்து உங்களோட மரபியல் இதுவாக அவனுக்கும் அதே அறிவு கூட இருக்கலாம். சரி, இப்போ அதே அறிவு இருக்கிறதுனால இப்போ உங்கள் கணவரே 50,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது உங்கள் பையன் ஈஸா 1,00,000 ரூபா கூட சம்பாதிக்கலாமே. அவனுக்கு என்ன கெட்டு போச்சுன்னு கேட்குறான். படிப்பு வராததுனால அவன் வாழ்க்கை என்ன கெட்டு போக போகுது? ஏன் நீங்கள் வந்து இப்படி அலறீங்க எல்லாருமா சேர்ந்து? இப்போ நீங்கள் படித்ததை விட உங்கள் பையன் நல்லா தான் படிச்சிருக்கான், உங்கள் வீட்டுக்காரர் படித்ததை விட உங்கள் பையன் நல்லா தான் படிச்சிருக்கான். சரியா? இப்போ அடுத்தது உங்களுக்கு பிரச்சனையே என்னன்னா, இப்போ உங்கள் பையனுக்கு வந்து என்ன செய்யணும்னு ஆசை? இப்போ உங்கள் வீட்டுக்காரர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாருமா? அவங்க கடை வச்சிருக்காங்க மேடம். என்ன கடை வச்சிருக்காங்க? நகைக்கடை மேடம். சரி, ஓகே. இப்போ நான் அந்த நகைக்கடையை வந்து உங்கள் பையனும் வந்து அதில் ஒரு டிகிரி மட்டும் படிச்சுட்டு உங்கள் பையனும் அதில் சேர்ந்துக்கிட்டு அந்த நகைக்கடையில் அவனும் வந்து இன்னொரு கடை வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணலாமே. ஏன்னா உங்கள் கணவருக்கு அந்த அனுபவம் இருக்குது. அடுத்தது வந்து அவன் ஈஸியாக கற்றுக்கலாம், அதில் நிறைய வருமானம் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது அதுலேயும் வந்து புதுமையாக இது வந்து போக இனிமேலாம் இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க மேடம். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் தவறு. இல்லைங்க, நான் சொல்றதை கேளுங்க. இப்போ வந்து +2ல வந்து இந்த நகைகளை ஜுவல்லரி டிசைனிங்னே ஒரு கோர்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ ஜுவல்லரி டிசைன்லேயே வந்து இப்போ சாதாரணமாக வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிலாம் வந்து எக்கச்சக்கமான கொள்ள லாபம். ஒரு 100 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணுற ஒரு பொருள் உங்கள் கணவருக்கே தெரிஞ்சிருக்கும், அது வந்து 10 மடங்குக்கு மார்க்கெட்டில் விற்கிறாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் வந்து இன்றைக்கி நார்த்துலலாம் பார்த்தீங்கன்னா, நார்த் சைடில் நிறைய பேர் படிக்கிறதே கிடையாதுங்க. நார்த் அண்ட் வெஸ்ட்டில் வந்து நிறைய பேர் வந்து கொள்ள காசு சம்பாதிக்கிறாங்க பிஸ்னஸ் பண்ணி. அமெரிக்காவில் கூட நிறைய பேர் படிக்கிறதே கிடையாது. இங்கெல்லாம் வந்து இங்கே சவுத் இந்தியாவில் இப்போ அதுவும் இப்போ நீட்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் காலேஜஸ் எல்லாம் வந்து சவுத் இந்தியாவில் தான் ஜாஸ்தி, தமிழ்நாட்டில் தான் ஜாஸ்தி ரொம்ப. ஏன்னா எல்லாம் வந்து அங்கே வந்து இங்கே தான் எல்லாரும் படிக்கிறாங்க. ரொம்ப படிப்புன்னு அதுதான் தீர்வுன்னு நினச்சிக்கிட்டு. ஆனால் ஸ்பெஷல் ஸ்கில்ஸு, வியாபாரம் இதிலெல்லாம் வந்து நம்ம இழந்துட்டோம். ஆக்சுவலாக பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா தமிழர்கள் தான் வியாபாரத்தில் சிறந்து இருந்தாங்க. கடல் கடந்து தான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய தனித்திறமை வாழ்ந்த தொழிலாளிகள் நிறைய பேர் இருந்தாங்க. எங்கேயோ என்னவோ ஒரு தவறான முறையில் போய் இன்றைக்கி எல்லாம் வந்து ஆட்டு மந்தைகள் மாதிரி ஆடுகள் மாதிரி ஆயிட்டு வராங்க. தவறு. தயவு செஞ்சு வந்து நீங்கள் உங்கள் பையனுடைய திறமை, தனித்திறமை, இன்ட்ரெஸ்ட்டு, பிழைக்கிறதுக்கு என்ன வழி, காசு ரொம்ப செலவழிக்காமல் எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்றது உங்கள் குடும்பத்திலே இருக்குது. அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ கொண்டு போய் ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கொட்டி அந்த வராத படிப்பை படித்து அரியர்ஸ் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன வேலை, போய் எங்கேயா போய் 8,000 ரூபா 10,000 ரூபாய்க்கு வேலைக்கு செய்கிறது, அதெல்லாம் ஒரு நல்ல தீர்வே கிடையாது. இப்போ வந்து அவன் வந்து ஒரு 18 வயசு போகணும், ஒரு காலேஜ் அனுபவம் வேணும், ஜாலியாக நல்லா படிக்கணும், அதே நேரத்தில் மற்றவங்களோட எப்படி பழகிறதுன்னு தெரிஞ்சுக்கணும், பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும், சம்பாதிக்கிறதுக்கு எப்படி வழின்னு தெரிஞ்சுக்கணும், நல்ல குடும்பம் வாழ்வதற்கு என்னென்ன குணங்கள் வேணும், நல்ல குடும்பஸ்தனாக எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தான் அவனுக்கு தேவை. 25 வயசு வரைக்கும் கற்க வேண்டியது இதெல்லாம் தான். ஸோ அதனால் இப்போ ரொம்ப கூலாக விட்டுடுங்க.
ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸை கொடுக்காதீங்க. அவனுக்கு வந்து சப்ஜெக்ட்ஸ் எது வரலையோ அதெல்லாம் வேண்டாம். மேக்ஸ் வரலையா வேண்டாம், ஃபிசிக்ஸ் வரலையா வேண்டாம். அவனுக்கு எந்த சப்ஜெக்ட்ஸ் ஈஸியாக வருதோ அதை வந்து படிக்கட்டும் +2. அதுக்கப்புறம் டிகிரி வந்து எந்த டிகிரி அவனுக்கு படிக்க வருதோ அந்த டிகிரி படிக்கட்டும். ஆ ஸோ ஒரு நல்ல இங்கிலீஷ் படிக்கிறது, ஹிந்தி கற்றுக்கிறது. ஏன்னா வந்து ட்ராவல் இந்தியாவிலே போய் வியாபாரம் பண்ணணும், நிறைய இடத்துக்கு போய் வியாபாரம் பண்ணணும்னா எல்லாத்தையும் எல்லா மாநிலங்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய மொழி வந்து இன்றைக்கி நமக்கு பிடிக்கிறதோ இல்லையோ தமிழர்களுக்கு இன்றைக்கி ஹிந்தி தான். ஆனால் நம்ம தமிழர்கள் மட்டும் என்னவோ பெருசாக பிரிவினை பண்ணுறோம். பிரிவினை பண்ணி என் மொழி தான் பெஸ்ட்டுன்னு எல்லாருக்குமே அவங்கவுங்க மொழி பெஸ்ட்டு தான். பட் இருந்தாலும் பிழைக்க கற்றுக்கணும் நம்ம. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து எல்லா மொழி தெரிஞ்சவனும் வந்து பிழைக்க கற்றுக்குறாங்க. நம்மளால் வந்து தமிழர்களால் போய் தமிழ்நாட்டை தாண்டி நம்மளால் பிழைக்க முடியல. ஏன்னா நம்மளுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி உங்கள் பையனுக்கு வந்து நகை வியாபாரம்ன்றதை வந்து பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போய் அதிலே பல கோடி சம்பாதிக்கிறதுக்கு என்ன திறமை, இன்னும் ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி அவனை வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனாக ஆக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்குது அப்படின்னு நீங்களும் உங்கள் கணவரும் யோசிங்க. உங்கள் பையனுக்கும் சொல்லுங்கள்.